விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அனில் குஞ்சானுங்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லுங்க. விஜயோட பர்சனல் மேட்டரை பத்தி நான் பேச கிடையாது. ஒரு தலைவரா, ஒரு தகப்பரா, ஒரு கணவனா அவர் யாருக்கு உண்மையா இருந்திருக்காருன்னு மட்டும் தான் நான் கேள்வி கேட்கிறேன். இப்போ விஜய் வந்துட்டு திரிஷா கூட ஒரு கல்யாணத்துக்கு வராரு, ஏஜிஎஸ் அகோரம் அவங்களோட கல்யாணத்துக்கு வராரு. அது அவங்க பர்சனல் மேட்டர் தான், அதை நான் தலையிடல. ஆனா சங்கீதா அவங்க, அதாவது விஜயோட முன்னாள் மனைவி, அவங்க டிவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கும் போது இந்த அனில் குஞ்சானுங்க சங்கீதா வந்துட்டு திமுக கிட்ட காசு வாங்கிட்டா, அவங்க அவங்க அவங்களே இவ்வளேன்ற மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள திட்டினாங்க. ஏன் அவங்கள திட்டக்கூடாது, எந்த பெண்ணா இருந்தாலும் கண்ணியமா நடந்துக்கணும்னு விஜய் ஏன் அறிவுரை பண்ணல? அவங்க ஃபேன்ஸுக்கு என்னோட முன்னாள் மனைவியை பத்தி யாரும் தரைக்குறவா பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்லல? இது என்னோட பதில். அது போக இப்ப வரைக்கும் நீங்க அஃபீஸ்ல டிவோர்ஸ் வாங்க கிடையாது. உங்களுக்கு ஒரு வளர்ந்த பையனோ ஒரு வளர்ந்த பெண்ணோ இருக்காங்க. அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? இப்போ நான் அனில் குஞ்சுங்கிட்ட எல்லாம் கேட்கிறேன், டே உங்க அப்பா இருக்காருல்ல, உங்க அப்பா உங்க அம்மாவை விட்டுட்டு வேற ஒரு பொம்பளையோட ஊரை சுத்திக்கிட்டு இருந்தாருன்னு வை. உங்க அப்பா வேற ஒரு பொம்பளையோட ஊரை சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா உனக்கும் உங்க அம்மாவோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கும்? அதே மைண்ட் செட்டு சங்கீதா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? விஜயோட பையன் ஜெய்சன் சஞ்சய்க்கு எப்படி இருக்கும்ன்றதுதான் நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. அது மட்டும் கிடையாது, விஜய் ஒரு தலைவரா மக்களுக்காக எந்த குரலும் கொடுக்க கிடையாது. ஒரு தலைவரா எதுவுமே கொடுக்க கிடையாது. ஒரு தகப்பனா அவங்க பசங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கனோ அதை பத்தி ஃபீல் பண்ண கிடையாது. ஒரு கணவனா அவங்க மனைவிக்கு உண்மையா இருக்க கிடையாது. ஏன் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏன் காசு இருக்கிறவன் 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான், இதுல என்ன உனக்கு பிரச்சனைன்னா, தனி மனித ஒழுக்கமும் இல்லாத நபர் எப்படி அரசியல நடத்த முடியும்? நான் கருணாநிதிக்கெல்லாம் வக்காலத்து வாங்கல, எனக்கு கருணாநிதி சுத்தமா பிடிக்காது. தனி மனித ஒழுக்கம் இல்லாத விஜய் நாளைக்கு எப்படி ஒழுக்கமான சமுதாயத்தை, ஒழுக்கமான ஆட்சியை கொடுப்பாரு? இதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. நீங்க ஜெய்சன் சஞ்சயோட இடத்துல இருந்து, விஜயோட மகனோட இடத்துல இருந்து உங்க அம்மாவை சங்கீதாவோட இடத்துல வச்சு சிந்திச்சு எனக்கு பதில் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட அதான் கேள்வி கேட்கிறேன். இல்லாட்டி நீங்க திமுற வயலா பேசுறீங்க வச்சுக்கோ, நான் கூட சொல்லுவேன் டீ வைக்கனா திரிஷா விஜய் காதோல் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நீங்க மரியாதையா பதில் சொன்னீங்கன்னா நானும் மரியாதையா பதில் சொல்லுவேன்.